Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் டைனிங் டேபிள் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல செய்ய போற ஃபர்ஸ்ட் மினியேச்சர் திங் இதுதான். சோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கண்டினியூஸா நிறைய மினியேச்சர் திங்ஸ் வந்துட்டு செய்யலாம். சோ அது என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோல நான் சொல்றேன். and நீங்க உங்களோட ஐடியாஸ்மே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கார்ட்போர்ட்ல தான் செய்ய போறோம். அதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட ஒரு Flipkart பாக்ஸ் இருந்துச்சு. நான் Flipkartல ஆர்டர் பண்ணி வாங்கின இந்த பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ் தான் வந்துட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃபுல்லா நமக்கு தேவைப்படாது. இது மினியேச்சர் டைனிங் டேபிள்ங்கறதால வந்துட்டு நமக்கு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் போதும். and அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இதல நான் கட் பண்ணனும் அப்படினு பார்த்தேன். பட் வந்துட்டு எனக்கு அதிலே கிடைச்ச அந்த சென்டர் பீஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால இந்த சென்டர் பீஸ் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மத்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு வேற எதுக்காவது தேவைன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். and சென்டர்ல இருந்த இந்த சைஸ் கார்ட்போர்ட் மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல வந்துட்டு 4 சைட்ஸ்லயே வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே இருந்துச்சு. சோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவனா இருக்கணும்ன்றதுக்காக 4 சைட்ஸ்மே வந்து அத அழகா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான் வச்சு கவர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வீடியோஸ் மினியேச்சர் திங்ஸ் செஞ்சவங்க எல்லாரும் வந்துட்டு மோஸ்ட்லி பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு பேட்டர்ன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி மினியேச்சர் திங்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டர்ன் பேப்பர் வந்து நான் செஞ்சேன். இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி செய்யணும்ன்றது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சோ நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா மறக்காம பாருங்க. and எனக்கு வந்துட்டு இதுல இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி செஞ்சிருந்த இந்த டாட்டா இருக்கு இந்த பேட்டர்ன் பேப்பர் தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது நம்ம கையில தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா பபிள்ஸ் மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து நமக்கு டைனிங் டேபிள்ல இருந்தா பார்க்க ரொம்ப அழகா ப்ளசன்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்றேன். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு பேட்டர்ன் பேப்பர் அப்லோட் பண்ணிருந்த வீடியோலமே வந்து நான் சொல்லிருவேன் பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போறோம்னுட்டு. சோ இந்த மினியேச்சர் டைனிங் டேபிள் தான் வந்துட்டு அந்த சூப்பரான கிராஃப்ட். சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல எப்படி மினியேச்சர் டைனிங் டேபிள் செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சது அந்த சென்டர் பீஸ் கார்ட்போர்டை வந்துட்டு ஃபுல்லா இந்த பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஃபுல்லாவே வந்து நான் ஃபெவிகால் தான் வந்துட்டு யூஸ் பண்றேன். அதுவே வந்துட்டு பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஸ்டிக்கா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் பேப்பரை வந்துட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுல வந்துட்டு ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். and சைடுல இருந்த எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. and இப்போ வந்துட்டு அது மேல நம்ம இந்த மாதிரி டச் பண்ணும்போது அந்த டாட்ஸா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ அதை வந்து நம்ம இன்னும் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு ரோல் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக் இல்ல பென் ரீஃபில் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிட்டு ஃபைனலா கடைசியில வந்துட்டு கொஞ்சமா ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்துட்டு ஃபுல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளா ரோல் பண்ணா நமக்கு வந்துட்டு அவ்வளவா திக்னஸ் கிடைக்காது. பட் நமக்கு இந்த ஸ்டிக் வந்துட்டு ரொம்பவே நல்லா திக்கா வேணும். அதுக்காக அதுக்கு மேல வந்துட்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு நான் அடிஷனலா வந்துட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். சில நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் கிராஸா வச்சு ரோல் பண்ணேன். and அதுக்கப்புறம் சில நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஸா வச்சு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திக்னஸ்க்காக வந்துட்டு செகண்ட் பேப்பர் ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே வந்துட்டு நல்லா திக்கா கிடைச்சது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு சைட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திக்னஸ் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரெண்டு சைட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு வந்துட்டு திக்னஸ் அதிகமா இருக்கோ அந்த பேப்பர் மட்டும் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே திக்கா இருந்துச்சு. and இப்போ இதை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேபிளுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சென்டர் கார்ட்போர்ட் கட் பண்ணோம்ல அதோட பாதி அளவுக்கு வந்துட்டு நான் மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல் அளவுக்குமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தீங்க தென் ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு டேபிள் செய்றீங்களோ அதோட பாதி அளவுக்கு வந்துட்டு மெஷர் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு கரெக்டா இருக்கும் அந்த டேபிளோட ஹைட் எல்லாமே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லா திக்காவும் இருக்கு and then ஸ்ட்ராங்காவும் இருக்கு. லைக் பேப்பர்ல செஞ்ச மாதிரி எல்லாம் ரொம்ப திக்கா வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்துட்டு ரெண்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஒண்ணா சேர்த்து ஸ்டிக் பண்ணிருக்கோம்ல. சோ நல்லா திக்னஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு தேவை. உங்ககிட்ட இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் இல்ல அப்படின்னா பேப்பர் ஸ்ட்ரா இருக்கும்ல. சோ அந்த ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். தென் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணும்போது ரெண்டு சைட்ஸ்ல இருந்த சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுதான் வந்துட்டு இப்போ நான் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு நம்ம டைனிங் டேபிளோட சேர்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த சேர்ஸ் வந்துட்டு ரெடி பண்றதுக்கு இந்த கார்ட்போர்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால வந்துட்டு நான் சைட்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம செய்ய போற டைனிங் டேபிளுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு சேர்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த அளவுக்கு வந்துட்டு நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மொத்த
மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்துட்டு நான் 4 சேர்ஸ் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ 4 சேர்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் கார்ட்போர்டு வந்துட்டு அதே மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே அளவு சேர் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக அண்ட் தென் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வந்துட்டு சேர் செய்கிறேன். ஸோ 4 சேர்ஸ் ப்ளஸ் இதே மாதிரி வந்துட்டு இன்னும் 2 சேர்ஸ் செய்ய போகிறேன். இந்த 2 பெரிய சேர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் யூனிக்காக வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு செய்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்ம டிசைன்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேர் சைஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு இந்த பபிள்ஸ் இருக்க பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்ஸ் செஞ்சோம்ல, ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் செஞ்ச ஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு நான் கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்டிக்ஸோட அளவு அந்த ஹைட் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் பேப்பரை கட் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயுமே வந்துட்டு நியூஸ் பேப்பர் தெரியாமல் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பர் வச்சு கவர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்டிக்ஸுமே வந்துட்டு அந்த டேபிளுக்கு ஏற்ற அளவுலேயே அந்த கலர்ஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு மேட்சிங்காக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சேர்ஸ், ஸோ இந்த சேர்ஸ் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த 2 பெரிய சேர் வந்து கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்துட்டு செய்ய போகிறேன் அப்படின்றது. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு கர்வ் மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற 4 சேருமே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்கொயர் சேர்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒன்று மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு ஆர்ச் இருக்க சேர் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஐ திங்க் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்த சேர்ஸ் தான் வந்துட்டு இந்த 2 சேரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த 2 கார்ட்போர்ட்லையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த குட்டி குட்டி சேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த குட்டி 4 சேர்ஸ்க்குமே வந்துட்டு அந்த பபிள் ஷீட் தான் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ரெட் கலர் பபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வேறு என்ன பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க இந்த 2 பெரிய சேர்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு சைஸ் அண்ட் டிசைனில் மட்டுமே வந்துட்டு செப்பரேட்டாக இல்லாமல் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பேட்டர்ன் பேப்பர்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பருமே வந்துட்டு எப்படி செய்கிறதுன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோலே வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பர் வச்சு நான் அந்த கார்ட்போர்டு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். சைட்ஸில் அண்ட் தென் பாட்டம் எல்லா சைட்ஸுமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயுமே வந்துட்டு அது கார்ட்போர்டில் செஞ்சிருக்க மாதிரி வந்துட்டு நமக்கு தெரியாது. எல்லா சேர்ஸ், டேபிள்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக பேட்டர்ன் பேப்பர் வச்சு எங்கேயுமே நியூஸ் பேப்பர் அந்த கார்ட்போர்டு வந்துட்டு தெரியாத மாதிரி நான் கவர் பண்ணிட்டேன். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு நம்ம விளையாடும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு ஸ்டிக்ஸ் வந்துட்டு வேணும்ல, ஸோ அது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாட்டமில் வந்து நம்ம ஸ்டிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஸ்டிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் லைக் செக்குடு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பேட்டர்ன் பேப்பர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சிருந்த அந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த செக்குடு பாக்ஸ் பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாட்டம் அண்ட் தென் வந்துட்டு டாப்பில் இருக்க டேபிள் அண்ட் தென் சேர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மினியேச்சர் டைனிங் டேபிள் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம டைனிங் டேபிள் வந்துட்டு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ஸ் அந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்த கார்ட்போர்டு கூட ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஸ்டிக்காக இருந்துச்சு. உங்ககிட்ட ஃபெவிபாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிகாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் கூட வந்து நல்லா ஸ்டிக்காக இருந்துச்சு. பட் நீங்கள் வந்துட்டு அதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும், வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸுமே வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ அந்த டேபிள் வந்துட்டு பார்க்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஸோ மினியேச்சர் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இது செஞ்ச உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. லைக் சின்னதாக குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். அதே சேம் டைம் வந்து நம்ம இந்த சேர்ஸ்லையுமே வந்துட்டு கீழே அந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு நான் இதுக்கு பேலன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபெவிபாண்ட் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு எடுத்து ஸ்டிக் பண்ணுறேன். இது ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நான் 2 டைப்ஸில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தேன். லைக் சில சேர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டயக்னல் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சில சேர் வந்து நம்ம அந்த டைனிங் டேபிளுக்கு ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல 4 சைட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வந்துட்டு நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிக் பண்ணியதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் தென் 4 சைட்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ நான் எல்லா சேர்ஸுக்குமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு
அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த டைனிங் டேபிள் அண்ட் தென் வந்துட்டு அந்த 4 குட்டி சேர்ஸ் வந்துட்டு ரொம்ப மேட்சிங்காக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த குட்டி சேர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த லென்த் அதிகமாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கிறேன். அண்ட் அந்த 2 பெரிய சேர்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பேப்பரில் செஞ்சோம்ல, ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி 2 பெருசாக இருக்க இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க டைனிங் டேபிள், அதாவது மினியேச்சர் ஹவுஸில் இருக்க குட்டி டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மினியேச்சர் ரெஸ்டாரண்ட் மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்குமே கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பெரிய சேர்ஸ் வந்து சின்ன சேர்ஸ் வந்துட்டு மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் டைனிங் டேபிள் தான் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த குட்டியான டைனிங் டேபிள் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.